சினிமா தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் வளர்க்கிறதா வளர்க்கிறது இல்லையா? இதுல தேய்கிறதா வளர்க்கிறதா? இதான் தலைப்பு. பேசுறவங்க எனக்கு நேரம் இல்லாதனால சீக்கிரமா போறேன். 6 அறிஞர்கள் பேசுறாங்க. உங்களை சார்பது இந்த பக்கம் தேய்கிறது அப்படின்ற அணியில கோபால் ஸ்ரீராமன் தேய்கிறது. கோபால் ஸ்ரீராமன் அவரு தான் முதல் முறையா பேசுறாரு. அவரை பத்தி குறிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறேன். விட்டு வச்சே பழகிட்டோம். கோபால் ஸ்ரீராமன் வந்து அவர் பார்க்க ரொம்ப அனுபவமா அழகா இருக்கிறார். சென்னைக்காரரு. சின்ன வயசுல நிறைய தமிழ் சினிமா பார்த்து கேட்டு போயிட்டே இருக்கிறார். போனாலும் சினிமா கேட்டு போச்சா தெரியல. அப்புறம் இப்போ தமிழ் பள்ளியில அவர் மனைவி ஆசிரியரா இருக்கிறாங்க. தமிழ் மீது தீராத காதல் கொண்டவர். அதனால அவர் பட்டிமன்றம் பேச ஆசைப்பட்டு தேய்கிறது. எதையா சினிமா இருக்கா? அதெல்லாம் ஒரு சினிமா தான். அதனால தான் நான் டிவிடி வாங்கி பார்த்தது. தேர்தலுக்கே போறேன் அப்படின்னு என்ன சொல்றாலும் தெரியாது. நல்லா பேசுவார் போல தெரியுது. ஆள் ஒரு என்ன அந்தஸ்து வேணுங்க. நான் ஆரம்ப காலத்துல ரொம்ப ஒல்லியா இருப்பேன். 1991 பட்டிமன்றம் பேசி போகும்போது இன்னைக்கு யாருமே பேச்சாளர் ஒத்துக்க மாட்டாங்க. டீ வாங்கி கொடுக்குற பையனே நினைச்சிட்டு அப்படியே தான் நம்புவாங்க. சில நேரங்கள்ல கூட்டு போவாங்க. பாப்பே கூட நான் முன்னாடியே போவேன். ஐயா எல்லாரும் வந்தாச்சாங்க இல்லையா? ஆமா வந்தாச்சியா. பேச்சாளர்லாம் பாவம் போட்டு இருப்பேன். இடுப்புல வேட்டியே முடியாது. அதனால ஆரம்ப நாட்டில் நான் பேசும்போது வெளியே வச்சுக்கலாம் கையை. அதில் நிறைய பேர் ஸ்டைலிங் நம்பிட்டேன். வேட்டி பேசுறதும் நான் கை வைக்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால பேச்சாளர்னா ஒரு சோற்றம் இருக்கணும் பாருங்களேன். தெரிஞ்ச முகமா அழகா இருக்கிற நல்லா பேசுவான்னு நம்புறேன். வாழ்க்கையே அப்பப்போ பாராட்டுற அவசியம் இருக்கு. அது செய்யாதனாலும் குடும்பங்களை ரொம்ப ரொம்ப போறோம். அந்த அம்மா ஒரு நாள் அன்னைக்கு நிறைய சாப்பாடு செஞ்சு போறோம். நீங்க அதை வைக்கிறதுலாம் பெற்றோர் நினைச்சே சாப்பிட்டீங்களா? அந்த அம்மா புதுசா சமைச்சது ஒண்ணுதான், பழசா வச்சது ஒண்ணுதான். அதனால பாராட்டணும். அவரை பாராட்டினீங்கன்னா நல்லா பேசுவார். அவர் கூட சேர்ந்து அதே அணியில பேசுறது ஜெயாமானா. அவர் மதுரைக்காரன். நான் கூட்டு வருவேன். மதுரை டீம் ரெடி பண்ணியான்னு கேட்காதுங்க. மதுரைக்காரங்க இங்க வந்து கணக்கு பதிவாளரா நிறைய மேடை பேச்சுகள் ஆரம்பிச்சு கதை எழுதுவாங்களா? இதெல்லாம் அவசியம். தமிழ் ஆர்வம் இருக்கு. நல்லா பேசுவாங்கன்னு நம்புறேன். புது திருநோட்டு இதுதான் ஒரே திருநோட்டு தான். இது கூட சேர்ந்து பேசுறதுக்கு அண்ணாதுரை அளவுக்கு இருக்காரு. பிறந்தது சென்னை, பிடித்தது திருக்குறள், படித்தது பொறியியல், பிழைப்பது அட்லாண்டா. அழைத்தது கேஸ், இழுத்தது என் தமிழ். என் தமிழ் சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? அதனால அவரை வந்து சினிமாவில் என் தமிழ் அது பேர் தமிழாது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. 3 அறிஞர்கள் திரைப்படங்களால் தமிழும் பண்பாடும் வளரவில்லை அப்படின்னு பேசுறது தயாரா இருக்காங்க. உங்கள் ஆதரவு இல்லைங்க வளருது அப்படின்னு சொல்றதுக்கு மங்களா ஐயர். அவங்களுக்கு நிறைய ரசிகர்களுக்கு வந்தோம். இதை யாரும் சொல்லி தேர்ந்தெடுத்தது ஏதோ இருக்கு. அவங்களுக்கு நல்ல தமிழ் ஆர்வம் இருக்கு. அவங்க தன்னை பற்றி எழுதிய விஷயத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பேச்சை யூடியூப்ல பல கோடி முறை எல்லாரும் பார்த்தாங்கன்னு சொல்லணும்னு ஆசை. நான் யூடியூப்ல இறந்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா பேசுவாங்கன்னு நம்புறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க வளர்க்கிறது நல்ல படங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அது என்ன செய்யறது என்று தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கூட சேர்ந்து பேசுறதுக்கு விஜய் கஷ்ட போட்டு கோடியா கோடி நல்ல பேரா இருக்கு. 20 வருஷமா அமெரிக்காவில்
திருச்சி மதுரை திருச்சி பக்கம் ஆல்பர்டா தமிழ் பள்ளியில் ஆசிரியர் இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல ஆசைகளோடு இருக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்தியாவுக்கு போய் ஏதாவது ஒரு சோப்புல உட்கார்ந்து நிலாச்சோறு சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. 2003 சாத்தியம். ஏன்னா அது முன்னாடி யாரும் போகக்கூடாது. அப்படியே நீங்க வந்தீங்கன்னா அன்னைக்கு நாங்க ஏதாவது பந்து பண்ணிருக்கோம். உங்களை வீட்டை விட்டு வரணும்னு பார்க்கணும் தமிழ்நாட்டுல. இல்லத்தை மீறி போனீங்கன்னா அன்னைக்கு அம்மாவதியா இருக்கும். அதனால நிலாச்சோறு சாப்பிட கஷ்டம். ஆனா 6 அறிஞர்கள் தயாராகிறாங்க. சினிமா என்பது ஒரு 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியலை அடிப்படைகிறது. தமிழ்நாட்டு அரசியல் சினிமாவை சார்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை சினிமாவை சார்ந்திருக்கிறது. ஏன் தமிழ்நாடே சினிமாவில் தான் வருகிற தலைவர்கள் எல்லாம் சினிமாவில் இருந்தாங்க. நல்லதுக்காக எதிர்க்கிறாங்க. அதனால இந்த திரைப்படம் நம்ம என்ன செய்திருக்கிறது, என்னவாக இருக்கிறது என்று பேச 6 பேர் தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் சிறப்பாக பேச வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு சரியான ஒத்துழைப்பு தர வேண்டும். நல்ல கைதட்டுங்க, நல்ல செய்தி சொன்னா நல்ல ரசிங்க. குழந்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. கஷ்டம் இருந்தாலும் பேசி கேட்கிறோம். முடிஞ்ச அளவு அமைதியாக இருக்கணுங்க. இந்த ஊருக்கு நான் வந்த பிறகு நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. முன்னாள் தலைவர் ரவி அவரு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் நான் தங்கி இருந்தேன் அருள்மொழி, அனிதா அவங்க வீடு, இப்ப இருக்கிற செந்தில் சார் வீடு. இங்க வந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டம். அதனால வரும்போது எங்க வீட்டுல போன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஏதோ சாப்பாடு அனுப்ப போறேன். வேற பாருமா நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டீங்க ரசம், ரசமா வைக்க தெரியுமா உங்களுக்கு? ஏதோ நான் அமெரிக்க வீட்டுல தங்கியிருக்க மாதிரி நல்லா வைப்பாங்கம்மா. ரசம் தான் வைப்பாங்களா? இதெல்லாம் கேட்பாங்க. நீங்க வந்து அருமையான வீட்டு சாப்பாடு தருகிற ஒவ்வொரு தமிழ் அன்பர்களுக்கும் நிறைய பேர் எனக்கு தெரியல. இந்தியாவுக்கு வரும்போது கஞ்சிக்கு ஏங்குவோம். அதுவும் எந்த ஃப்ளைட்ல ஏறினாலும் ஏசியன் வெஜிடேரியன் அது எதிரிக்கு கூட கொடுக்கூடாது. சில நேரம் அவனுக்கு சாப்பாடு வந்து வச்சு நைஸ் மீன் வாழை ஜன்னல் வழியை புதுச்சுலாம் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வீடுகளுக்கு வரும்போது ஆசாட்டையா பாயசமும் வடையும் பண்ணி வைக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நிறைய பேர் இங்க வந்துருக்கீங்களே, போன வருஷம் வந்தீங்க, ரிலேஷன்ஸ் இருக்காங்க. ஏன் இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு எதுக்கு தனியா ஒரு ரிலேஷன்? எல்லாரும் எனக்கு தமிழை தெரிஞ்ச அத்தனை பேரும் உறவினர்கள் தமிழால் இணைக்கிறோம். அதனாலதான் இங்க அடிக்கடி தமிழ் நிகழ்ச்சிகள் நடக்குது. மெட்ரால இருந்து ஒரு ஜூலை 6, 7 பால்டிமோர் கன்வென்ஷன் சென்டர்ல நடத்துறாங்க. வரதராஜன் உட்கார்ந்து அந்த காலத்துல தமிழ் இளைஞர்களை வாசிக்க வைக்க ஒரு மிகப்பெரிய மனிதர் வரதராஜன். அவரது திருக்குறள் சின்ன புத்தகம் தான் முதல்ல திருக்குறளை எல்லாருக்கும் அறிமுகம் செய்தது. 1960களில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் ஒரு குட்டி புத்தகம் இருக்கும், திருக்குறள் உரை. அவர் எழுதிய அத்தனை நூல்களும் அன்றைக்கு மிகச்சிறப்பாக வாசிக்கப்பட்டன. அவருக்கு 100ஆண்டு விழா எழுதுறாங்க. இருந்து அதுக்காக நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்க. நிறைய அறிஞர்கள் வராங்க, திரைக்கலைஞர்கள்லாம் வராங்க. எல்லாரும் அதற்கும் ஆதரவு வந்து அதெல்லாம் போய் தமிழை சுவைக்க வரணும். அதே மாதிரி டிஎன்எஃப்ல இருந்தும் நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. மே மாதம் அங்கேயும் நிறைய தமிழறிஞர்கள் வர்றாங்க. தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் தமிழர் தலைமை பெறுவார். யார் பேசினால் என்ன, தமிழர்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம், தமிழர்கள் எல்லாரும் வெற்றி பெறுவோம். அதற்காக இயங்குகிற இந்த தமிழ் சேனல்கள் அத்தனையையும் தமிழ் அமைப்பையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் இருப்பதால் எங்களை மாதிரி சாதாரண மனிதர்கள் எல்லாரும் அமெரிக்க மண்ணை பிடிக்க முடிந்தது. அதற்கு அடிப்படை காரணம் நீங்கள் தான் என்று சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில தமிழ் படங்களில் பண்பாடு தமிழ் மொழி தேய்கிறது என்று சொல்வதற்கு கோபால் ஸ்ரீராமன் அவர்கள் வருகிறார். அவரை வரவேற்று அமைதியை சரியா? வார கடைசியில் கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் ஏதோ
பார்த்துக் கொண்டிராமல் தமிழ் வளர்ப்பதற்காகவே இங்கே ஓடோடி வந்திருக்கும் அனைத்து நல்ல தமிழ் நெஞ்சங்களே, இங்கே நடுவராக வந்திருக்கும் பட்டிமன்ற சூப்பர் ஸ்டார் திரு ராஜா அவர்களே, இந்த விழாவுக்காக அயராது உழைத்த எங்கள் கேட்ஸ் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பண்பாடு என்று சொல்லும் போது தமிழர் ஒற்றுமை, வீரம், விவேகம், கலாச்சாரம் இப்படி நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் சிலவற்றை மட்டும் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். தமிழ் படங்கள் நம் தமிழர்களின் ஒற்றுமையை குறைக்கின்றன என்பது பெரும்பாலானோர் அனுபவித்து கண்ட உண்மை. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு படம் பார்க்க போயிருந்தேன் நண்பர் கூட. படம் பூரா கதாநாயகன் கலர் கலரா வேஷம் போட்டு ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர் எல்லாரையும் கரெக்ட்னு சுற்றி சொல்றதால் கதையே படம் பூரா. நல்ல செய்தியா இருக்கு. இதையே வேதனையோட நாங்கள் பார்த்துட்டு சின்மரிசையிலிருந்து ஒரே சலசலப்பு. ஒரு சில கல்லூரி மாணவர்கள் 10 பேர் வந்திருப்பாங்க. சலசலப்பு அப்படியே சண்டையா மாறி எல்லாரும் போய் அதை தடுக்க முயன்று ஒரே சத்தம் கேட்கறத அப்புறம் மேனேஜர் சில பேரை வெளியில அனுப்ப வேண்டியது. நம்ம நண்பரும் போய் திருப்பி சீட்டுக்கு அப்ப கேட்டேன் என்னன்னு. யாரோ 2-3 பேர் தலையை பற்றி தப்பா சொல்றாங்க. தலைனா அப்பதான் எனக்கு தலைனா இவரு அப்படின்னு தெரியும். தளபதிக்கு ஆப்போசிட்டா எனக்கு தளபதினா யாரு நம்ம தெரியாது. உடனே நான் நண்பர்கிட்ட கேட்டேன், அப்போ வாதுன்னா யாருன்னு கேட்டேன். சாமி அழுத்திட்டு கம்முன்னு உட்காந்து படம் பாரு, அப்பதான் ஓவாளுக்கு டைப் பண்ணுவேன். ஒன்றாக உள்ள நண்பர்கள் தனித்தனியாக சண்டை போட்டுக் கொண்டு பிரிந்தார்கள் என்றால் அப்படி ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஹீரோ வர்ஷிப் நம் பண்பாட்டை செய்கிறது இல்லையா? இது காலத்தால் 2-3 தலைமுறையா இதே மாதிரி திரைப்படங்களினால் விளைந்த ஒரு கேடு. அந்த ஹீரோ யாரும் சம்பாதிக்கிறாங்கன்னாக்க இந்த இளைஞர்களுக்கு என்ன பயனால எதுக்கு ஒரு ரசிகர் மன்றம், கோவில், கும்பாபிஷேகம் இதெல்லாம் கும்பாபிஷேகம் சொல்லும் போதுதான் ஞாபகம் ரசிகர் ஒரு 100 அடி உயரத்துல கட்டவுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாரு. தவறி கீழே உள்ள இவர் கட்டுனால் பாலுன்றது தெரியாது. இந்த மதியில்லாத ஒரு பண்பாட்டை வளர்த்தது தமிழ் பட உலகம். அடுத்தது தமிழர் பண்பாடு என்று சொல்லும் போது வீரம் அதில் ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கு. முன்னாடி எல்லாம் மல்யுத்த போட்டியில ஜெயிக்கிறது, காலை அடக்கிறது அப்படின்னு வீரம் வெளிப்படும். இப்போ வீரம் எப்படி படங்களில் சித்தரிக்கப்படுகிறது தெரியும்.